أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسول الكريم أما بعد ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما سبحان لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நான் உங்களிடம் பேச எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, நீங்கள் யாரும் யாரையும் புறம் பேசக்கூடாது. அதற்கு முன்னாடி ரப்புவை நாம் புகழ்ந்தவர்களாக நம்மளுடைய உரையை ஆரம்பிப்போம். எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அவன்தான் மனிதனை படைத்திருக்கிறான். மேலும் நாவை கட்டுப்படுத்துமாறு அவன்தான் மனிதனுக்கு உத்தரவிட்டிருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை அன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது என்று நான் சாட்சி கூறுகிறேன். என் அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்களும் இதேபோல் சாட்சி கூறுங்கள். நம்மளுடைய கண்மணி நாயகம் முஹம்மது நபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் நல்ல அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நானும் சாட்சி கூறுகிறேன். நீங்களும் சாட்சி கூறுங்கள் என் அன்பானவர்களே. யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினரின் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர்கள் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் ஸலாமும் பொழிந்திடுவாயாக. ஆமீன். கவனமாக கேளுங்கள். என்ன கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, கவனமாக கேளுங்கள். வத்தகுல்லாஹ் அல்லதி அன்தும் பிஹி முஅமினூன். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் அல்லாஹுவுக்கே நீங்கள் பயப்படுங்கள். ரப்பு என்ன சொல்றான்? நீங்க எனக்கே பயப்படுங்க. நான் தடுத்த எந்த காரியங்களையும் நீங்க ஈடுபடாதீங்க. அதில் நான் தடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, மிக மோசமான நரகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் விஷயம் என்னன்னா, ஒரு மனிதனை பற்றி அவன் இல்லாத நேரத்தில் பேசக்கூடிய அந்த புறம். புறம்னா என்ன? புறத்த வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ரப்புல் ஆலமீன் திருமறையில அத்தியாயம் 104 அல் ஹமஜா புறங்கூறல். புறங்கூறல் அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தையே ரப்புல் ஆலமீன் வந்து இறக்கி வச்சிருக்கான். அதுல முதல் வசனமாக என்ன சொல்றான்? "வயலுல் லிக்குல்லி ஹமஜத்தில் லமஜா." என்ன சொல்றான் பாருங்க ரப்பு. குறை கூறி புறம்பேசி திரியும் ஒவ்வொருவனுக்கும் கேடுதான் அப்படிங்கிறான் ரப்பு அழுத்தம் திருத்தமா. அதுல ஹம்மாஸ். ஹம்மாஸ்னா என்ன? பேச்சின் மூலமாக நம்ம வந்து புறம் பேசுறது. அல் லம்மாஸ். அல் லம்மாஸ்னா நம்மளுடைய அந்த செயல்கள் மூலியமாக, இந்த கண்ணாலையும், இந்த கைகளாலையும் ஒரு மாதிரி ஒரு பாவனையோட செய்வாங்க பாத்தீங்களா? செய்கை மூலியமாக. அந்த மாதிரி புறம் பேசுறது. அவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். நம்ம ஒருபோதும் யாரையும், எந்த இடத்திலும் யாரும் அவர்கள் இல்லாத நேரத்துல அவர்களை பற்றி தவறாக தவறாக எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு புகழ்ந்து சொல்லலாம். ஆஹா! இவங்க வந்து இந்த இந்த விஷயத்துல இவ்ளோ தர்மம் செஞ்சிருக்காங்கப்பா. இவ்ளோ நல்ல விஷயத்த அவங்க மனிதர்களுக்கு எத்தி வைக்கிறாங்கப்பா. தன்னுடைய அந்த குடும்பத்தினர்களுடைய விஷயத்துல அவங்க சிறப்பாக நடந்துக்கிறாங்கப்பா. அப்படிங்கிற விஷயங்கள நம்ம வந்து சொல்லலாம். அதுக்கு அனுமதி இருக்கு. ஆனா மற்றபடி அவர்கள் இல்லாத நேரத்துல அவர்களை பற்றி தவறாக தவறாக அடுத்தவர்களிடம் பேசுறது மிகப்பெரிய மிகப்பெரிய அந்த புறங்கூறக்கூடிய அந்த விஷயத்துல ரப்பு கொண்டு போய் சேர்க்கிறான் ரப்பு. இன்னைக்கு நம்ம பேசப் போற விஷயம் மிகவும் கீழ்த்தரமான ஒரு குணத்தை பற்றியது. அது மகத்தான ஒரு பெரும் பாவமாகவும் இருக்கு. மனித உள்ளங்களுக்கு இடையே குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடுது. மனிதனுடைய அந்த நெஞ்சங்கள்ல வந்து விஷத்த தாம்மா தூவுது. மனிதர்களிடையே இருந்த நேசம் என்னும் ஒளிய அத அணைச்சிடுது. அதுதான் அந்த புறம் பேசக்கூடிய அந்த பழக்கமாக இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கே கேடு விளைவிக்கக்கூடிய பெரும் வியாதியாகவும் இருக்குது. நிறைய பேர்களிடம். நிறைய பேர்கள் ஏன் நம்மளையும் அறியாம நம்ம கிட்டயும் இந்த கெட்ட பழக்கம் இருக்குது. யோசிச்சு பார்ப்போம் நம்ப. நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிச்சு பார்ப்போம். பொதுவா ஒரு ஃபங்ஷன்ல நம்ம கலந்துக்கிறோம். நீங்க நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். பொதுவா ஒரு ஃபங்ஷன்ல ஒரு சபைகள் நிறைந்த கூட்டங்கள்ல நம்ம கலந்துக்கிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்றோம்? நலம் விசாரிக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? இந்த கூட்டங்கள்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க எந்திரிச்சு போறாங்க. போறாங்க அப்படிங்கும்போது, அவர்களை பற்றி "ஏ அவ அப்படி இருந்தாடி.
"ஏன் அவ நேத்து அப்படி இருந்தாடி, இன்னைக்கு எப்படி இருக்கா பாருடி" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசக்கூடியவர்களாக ஆயிர்றோம். ஏன்னா சைத்தான் அந்த இடத்துல விளையாடுறான். சைத்தான் அந்த இடத்துல என்ன பண்றான்? "நீ பேசு. உன் சகோதரி, சகோதரனுடைய அந்த மாமிசத்த வந்து நீ சாப்பிடு." அப்படின்னு சைத்தான் வந்து நமக்கு கட்டளையிடுறான். அது நம்ம என்ன செய்றோம்? நம்ம அறியாமையினால, நம்ம ரப்பு நமக்கு விதிச்ச அந்த கட்டளைகள மறந்து, சைத்தான பின்பற்றக்கூடியவர்களாக நம்ம ஆயிர்றோம். அப்ப நம்ம என்ன செய்றோம்? ஒரு ஒரு இல்லாத இடத்துல அவர்களை பற்றி நம்ம பேசக்கூடியவர்களாக ஆயிர்றோம். நம்ம இதிலிருந்து நம்ம முற்றிலும் விலகிடணும். ஒரு ஃபங்ஷனுக்கு போறோமா, அந்த இடத்துல உட்கார்ந்து நலம் விசாரிக்கிறோமா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள 4 வார்த்தைகள பேசும்போது, அப்படியே மலக்குமார்கள் எல்லாரும் வந்து அவர சிறந்தாழ்த்தி கேட்கறாங்க. ரப்புவ புகழ்ந்து நமக்கு எவ்வளோ நிஅமத்துகள ரப்பு குடுத்துருக்கான். கண்ணு குடுத்துருக்கான், மூக்கு குடுத்துருக்கான், வாய் குடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வெளியே தேட வேணாம். வானங்கள், பூமி அத பத்தி கூட யோசிச்சு பாருங்கன்னு ரப்பு சொல்றான். இருந்தாலும் நமக்கு ரப்பு குடுத்துருக்கான் பாத்தீங்களா நிஅமத்து. நம்ம கண்ணு யோசிச்சு பாருங்களேன். எவ்வளோ பெரிய ஒரு ஆச்சரியம். கண்ண மூடிட்டோம்னு வச்சுக்கங்க, உலகமே தெரியாது. ஆனா அந்த சொட்டு சொட்டு சின்ன கண்ணு தான். எவ்வளோ பெரிய இந்த உலகத்த பாக்குது பாத்தீங்களா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு அவ்ளோ நன்றி செலுத்தணும். அத நினைச்சு அந்த சபைகள்ல ரப்புவ பத்தி புகழ்ந்து பெருமையாக பேசும்போது, ரப்புக்கு அவ்ளோ சந்தோஷமாக இருக்கும். நம்ம வந்து நம்ம ரப்புவ தான் புகழணும். அதற்கு தேவையில்லாம நம்ம வந்து புறம் பேசுற அந்த தேவையில்லாத அந்த பொறாமையான, பேராசையான காரியங்கள்ல நம்ம வந்து ஈடுபட்டுறக்கூடாது. நம்மள நம்மளே பாதுகாத்துக்கணும். இந்த பயான கேட்ட பிறகு நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க? யாரும் யாரையும் பத்தியும் தேவையில்லாம பேசாதீங்க. அப்பா! நான் வாய தொறந்து நான் தவறா பேசிட்டேன்டா, என் ரப்பு என்ன கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிங்கிறத நினைவுல வச்சுக்கங்க. இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, "மல் தகம அஹதுல் லுக்மதன் சர்ர மினில் தியாபி முஃமினீன்." ஒரு இறை நம்பிக்கையாளரை புறம் பேசுவதை விடவும் மோசமான ஒரு கவலத்தையும் யாரும் உட்கொள்வதில்லை. மோசமான சாப்பாடு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அத சொல்லியிருக்காங்களாம். அது என்ன மோசமான சாப்பாடு? எந்த ஒரு தனி மனிதனுக்கும் சுயமாக இருக்கும் புனித தன்மை இந்த புறம் பேசுவதால வந்து பாழடையுது. அந்த மனிதனுடைய அந்த கௌரவம், சுயமரியாதை, சமுதாயத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் இவை எல்லாமே வந்து புறம் பேசக்கூடிய வேறொருவரால வந்து சீரழியுது. அதுதான் அந்த புறம் பேசுவதின் மோசமான ஒரு தன்மையாகவும் இருக்கு. இதே போல மற்றவர்களை பற்றி நம்ம வந்து புறம் பேசுறோம் பார்த்தீங்களா? நிரந்தரமாக அழிவை தரக்கூடிய ஒரு நோயாகவும் இருக்கு. ஒருவரை பற்றி தவறான கருத்துகளையும், மோசமான தகவல்களையும் வதந்தியாக பரப்பி விடுறோம் பார்த்தீங்களா? அதனுடைய அந்த வாசல், அந்த வதந்தியினுடைய அந்த வாசலையே வந்து நம்மளுடைய அந்த பேச்சு வந்து தொறந்து வைக்குது. மனக்கசப்பையும், வெறுப்புணர்ச்சியும் வந்து அது வளர்க்குது. மேலும் தவறான தகவல்களை பரப்புவதற்கான ஒரு தூண்டுகோலாகவும் அது இருக்கு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புறம் பேசுவது என்றால் என்ன? புறம் பேசுவதை குறித்து நம்மளுடைய கண்மணி நாயகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தி சொல்றாங்க. இத வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 2589வது ஹதீஸா பதியப்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்க. நன்மையான காரியங்களில் ஈடுபடக்கூடிய விஷயங்கள பற்றி எங்கள்ட்ட சொல்லுங்க யா ரசூலல்லாஹ் அப்படிங்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? "கால அததுரூன மல் கியாபத்." புறம் பேசுதல் என்னவென்று புறம் பேசுதல்னா என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்களும் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாரும் கூடி இருக்காங்க. அப்ப கேட்குறாங்க. இதற்கு அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்றாங்க? "காலல்லாஹு வ ரசூலுஹு அலமு." அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள். "யா ரசூலல்லாஹ் நீங்களும் நம்மளுடைய ரப்பும் தான் இத பத்தி நன்கு அறிந்தவங்க." அப்படின்னு சொல்லும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, "நீங்க உம்முடைய சகோதரருடைய அவரைப் பற்றி அவர் விரும்பாத ஒன்றை நீங்க கூறுறீங்க பார்த்தீங்களா? அதற்கு பெயர் தான் புறம்." அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு கேட்டாங்களாம். "நான் சொல்லும் குறை என்னுடைய அந்த சகோதர, சகோதரிட்ட இருந்தாலுமா புறம் பேசுதல்ல போய் முடியும்?"
அப்படின்னு கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், "கால யா ரசூலல்லாஹ்" அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம், "நீங்க சொல்லக்கூடிய அந்த குறை உங்களுடைய அந்த சகோதரர்ட்ட இருந்தால் தான் நீர் அவரைப் பற்றி புறம் பேசுனீங்க அப்படின்னு ஆகும். ஆனா நீங்க சொன்ன குறை அவங்கள்ட்ட இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அதனுடைய பேரு அவதூறாகிவிடும்." யோசிச்சு பாருங்களேன். ஒருவர் இல்லாத நேரத்துல அவர பற்றி நம்ம பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஒண்ணு புறத்துல முடியுது. இல்ல அந்த அவங்கள்ட்ட அந்த கெட்ட செயல் இல்லன்னா, அது அவதூறுல போய் முடியுது. அவதூறுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு பாவம். புறம் பேசுறது மாதிரி தான் அவதூறு சொல்றதும். அதாவது ஒருவன பற்றி இல்லாததையும், பொய்யாக புனைக்கப்பட்டதையும் சேர்த்து பேசுவது தான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம். இத வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ரப்பு சொல்றான் சூரத்துல் மாயிதால 100வது வசனமா எது சொல்றான். "ஃபத்தகுல்லாஹ யா ஊலில் அல்பாபி லஅல்லக்கும் துஃப்லிஹூன்." அறிவாளிகளே அல்லாஹ்வுக்கு பயந்து தீயவற்றிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அதனால நீங்க வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரப்பு சொல்றான். இந்த இதுல இந்த இத்தகையவற்றில் மிகவும் பேணுதலாக இருப்பதனால தான் நீங்க வந்து கண்ணியத்தோட இருப்பீங்க. நீங்க மனிதர்கள்ட்ட வந்து கண்ணியத்தோட நீங்க நடந்துக்கங்க. ஏன்னா உங்களுடைய இறைவன் உங்களை எச்சரிக்கிறான். சூரத்துல் ஹுஜூரத்துல ரப்புல் ஆலமீன் வந்து சொல்றான். 49வது அத்தியமான சூரத்துல் ஹுஜூராத்துல 12வது வசனமா ரப்பு சொல்றான். உங்களில் ஒருவர் மற்றவரைப் பற்றி புறம் பேசாதீங்க. உங்களில் எவனும் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவானா? அதை நீங்கள் வெறுப்பீர்கள் தானே! யாராவது ஒரு மனிதனுடைய மாமிசத்த வந்து புசிச்சு சாப்பிடுவோமா? புறம் பேசுவதும் அவ்வாறு தான். அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு அறிவிச்சாங்க பார்த்தீங்களா? மோசமான ஒரு உணவு உண்டு. அந்த உணவு வந்து ஒரு ஒரு நம்ம புறம் பேசக்கூடிய அந்த சகோதரனுடைய அந்த ஒரு மாமிசம் தான். நம்ம யாராவது சாப்பிடுவோமா? கற்பனை பண்ணி பாருங்களேன். சாப்பிடுவோமா? அப்ப அவர் இல்லாத நேரத்துல நம்ம எதுக்கு அவர பத்தி தவறான தேவையில்லாத விஷயங்கள நம்ம பேசணும்? அந்த இடத்துல நம்ம ரப்புவ பத்தி புகழ்ந்து பேசிட்டு போறோம். இல்லாட்டி வாய மூடி சும்மா இருந்துட்டு போறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது என்ன ஒரு கொடூரமான ஒரு பழக்கவழக்கம். இது எத்தகைய மோசமான ஒரு குற்றச் செயலாகவும் இருக்கு. சக மனிதன புறம் பேசுவதால, அந்த மனிதனுடைய உடல் மாமிசத்தை அப்படியே சாப்பிடுவது எவ்வளோ கொடூரமான செயல். மனித மாமிசத்தை உண்பது எத்தகைய கீழ்த்தரமான செயல். என்னுடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புறம் பேசுதல் தனி மனிதர்களுக்கிடையேயும், குடும்பத்தினர்களுக்கு இடையேயும், இந்த சமுதாயங்களுக்கு இடையேயும் எத்தகைய மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தி வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாருங்க. ஃபுல்லா சுத்தி பாருங்க. உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அக்கம் பக்கத்துகள்ல பக்கத்து வீட்டுகள்ல இருக்கிறவங்கலாம் நீங்க பாருங்களேன். ஒரு பெண்கள் ஒரு 2 பெண்கள், 3 பெண்கள் சேர்ந்துட்டாலே, அடுத்தவர்களை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கோம். இது உண்மையா? இல்லையா? அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையினுடைய அந்த கட்டளைகள்லாம் நம்ம தெரிஞ்சதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? நம்மள மாத்திக்கணும். நம்மள வந்து ரப்பு உற்று நோக்கிக்கிட்டே இருக்கோம். ஐனல்லாஹ் ரப்பு நம்மள பார்த்துக்கிட்டே இருக்காங்கிற அந்த உணர்வு நமக்கு இருந்துச்சுன்னா, நம்ம இந்த தவறான காரியங்கள்ல நம்ம ஈடுபட மாட்டோம். இந்த புறம் பேசுறதுனால எத்தன குடும்பங்கள்லாம் வந்து சின்னா பின்னமாகி போயிருக்கு. ஒருத்தவங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த விஷயம் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அது வேற மாரி ஆயிடும். அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது அது ஒரு மாரி அது வேற மாரி ஆயிடும். இப்படியே வந்து அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வராது. முற்றுப்புள்ளி வராம வீணான தேவையில்லாத பிரச்சனைகள் தான் ஏற்படும். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பற்றி அவள் இல்லாத நேரத்துல புறம் பேசியதாலும், அதேபோல ஒரு மனைவி தன்னுடைய கணவனை பற்றி அவர் இல்லாத நேரத்துல புறம் பேசுறதுனாலயும், குடும்ப வாழ்வு சிதைந்துள்ள எத்தனையோ கணவன், மனைவி அந்த குடும்பத்தினர்கள் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ ரத்த வழி சொந்த பந்தங்களும் இது போல இதனாலேயே முறிஞ்சு போயிருக்கு. எத்தனையோ நெருக்கமான உறவுகள் பிளந்து போயி இருக்கு. ரத்த வழி உறவினர்களுக்கு இடையேயும், சகோதரர்களுக்கு இடையும் அதிகமாக பேசப்பட்ட இந்த புறம்தான் இதற்கெல்லாம் காரணமாக இருக்கு. இவ்வாறு புறம் பேசும்போது, புண்படுத்தும் வகையிலான வார்த்தைகளை விட்டதினாலும் எத்தனையோ உறவுகள் வந்து பிரிஞ்சு போயிருக்கு. ஒருத்தவங்கள பத்தி
பேசும்போது ஒரு சகோதரன், ஒரு சகோதரிய பத்தி தேவையில்லாம அவர்கள் இல்லாத நேரத்துல தேவையில்லாத வார்த்தைகள் கொண்டு அவளுக்கு அறிவு இருக்கா? அவ ஏன் இப்படி இருக்கா? அப்படி இருக்கா? எவ்வளோ பெருமை, எவ்வளோ ராங்கியா இருக்காங்க. பாரேன். அவ தான் புது ட்ரெஸ் வாங்கியிருக்காளாம். அவ தான் புது நகை வாங்கியிருக்காளாம். எப்படி இருக்கா பாரேன். அப்படியே மினுக்கிக்கிட்டு அலையுறா. அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாம வார்த்தைகளை கொட்டி பேசுறோம் பார்த்தீங்களா? நவுதுபில்லாஹி மின்ஹா அல்லாஹ் அனைவரையும் பாதுகாக்கணும். என் அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, ஆமீன்களே. யா அய்யுஹல்லதீன ஆமனு. ரப்பி என்ன சொல்றான் நம்பள? என்னுடைய நல்லடியார்களே, என்னுடைய முஅமீன்களே அப்படின்னு நம்மள வந்து கண்ணியப்படுத்துறான். எ எதற்காக இந்த கண்ணியத்த குடுக்குறான் ரப்பு நமக்கு? நம்ம எந்த பாவங்களிலும் ஈடுபடாமல் இருக்கணும்னு ரப்பு வந்து அப்படி செல்லமா வருடி குடுத்து நம்மள சொல்றான். ஆனா, அவனுடைய அந்த வார்த்தைகளை மீறி, அவனுடைய கட்டளைகளை மீறி நம்ம என்ன செய்றோம்? தேவையில்லாத தவறான காரியங்கள்ல இந்த புறம் பேசக்கூடிய ஒரு சகோதர, சகோதரியின் மாமிசத்தை புசிக்கக்கூடிய, அதை உணவாக சாப்பிடக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம். நம்ம இனி இருக்கிற இப்போ சென்ற காலம் சென்றது. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு, வருங்காலங்கள்ல நம்ம கரெக்ட்டா இருக்கணும். நம்மள நம்மளே சரி பண்ணிக்கணும். இப்படியே இருப்போம், இப்படியே இருப்போம். ஆமா போ! நம்ம பேசுறது யாருக்கு தெரிய போது? நம்ம ஃப்ரெண்டுக்குள்ள பேசிக்கிறோம். ஆமா யாருக்கு தெரிய போது? அப்படிலாம் நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். என் கண்ணியத்திற்குரியவர்களே! ஒருபோதும் அப்படி இருந்துறாதீங்க. ரப்பு நம்மள நோக்கிக்கிட்டே இருக்காங்கிறத இந்த குர்ஆன் வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்துது பாருங்களேன். புறம் பேசுவதை விட்டு காஃப்ல சொல்றான் ரப்பு 50வது அத்தியாயத்தை எடுத்து பாருங்க. 18வது வசனத்தை எடுத்து பாருங்க. என் மாமீன்களே, என் கண்ணியத்திற்குரிய என் அன்பானவர்களே, 50வது அத்தியாயமான சூரத்துல் கஹ்ஃப் 18வது வசனத்தை எடுத்து பாருங்க. ரப்பு சொல்றான், புறம் பேசுவதை விட்டு உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்ளும் வகையிலான வழிமுறைகளை நான் உங்களுக்கு இப்போது அறிவிக்கட்டுமா? உங்களுடைய இறைவனாகிய நான் உங்களை எப்போதுமே கண்காணித்துக் கொண்டு இருக்கிறேன். இந்த இந்த உணர்வ வந்து நீங்க பெற்றுக்கங்க. மேலும் உங்கள் படைத்தவனின் பின்வரும் சொல்லை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்ங்கிறான் ரப்பு. இது என்ன சொல்லு? மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகைபுன் அதீதா. மனிதன் எதை கூறிய போதிலும் அதை எழுத காத்துக் கொண்டிருக்கும் ஒருவர் அவனிடம் இல்லாமல் இல்லை. அவன் வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உடனுக்குடன் பதியப்படுகிறது. என் அன்பானவர்களே, ரக்கைபுன் அதீத். இந்த இந்த கண்காணிப்பாளர்கள், இந்த மலக்குகள் நம்ம கூடயே இருக்காங்கங்கிறத நீங்க மறந்துறாதீங்க. ஒருபோதும் நம்ம மறக்கவே கூடாது. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் பதியப்பட்டுக்கிட்டே இருக்கு. மறைவான ரகசியத்தை அறிந்தவன் ரப்பு. அவன் எல்லாத்தையும் மறைவா வச்சிருக்கான். நம்மளுடைய அந்த மரண நேரத்துல அந்த ஃபர்சக்குங்கிற அந்த திரைய விலக்குவான். அதற்கு பிறகு நமக்கு இந்த உலகத்துல தென்படாத காட்சிகள்லாம் அந்த நேரத்துல தென்படும். அப்ப என்ன செய்ய முடியும்? கை சேதமே ஆஹா! எல்லாம் சொன்னாங்களே! ரப்பு குர்ஆன்ல கட்டளைகள இறக்கியிருந்தானே! நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அறிவிச்சாங்களே! அத சஹாபாக்கள் அறிவிச்சாங்களே! தபா தாபீன்கள் அறிவிச்சாங்களே! அத ஓதிய ஆலிம்கள் அறிவிச்சாங்களே! மற்றும் சில பெரியவர்கள்லாம் இத பத்தி சொன்னாங்களே! நான் கேட்காம இருந்துட்டேனே! என்னுடைய கை சேதமேன்னு ஆத்துமா பொலம்பும். பொலம்பி நேரம் முடிஞ்சு போச்சு. ஒண்ணும் செய்ய முடியாது. அதற்கு நமக்கு ரப்பு நெறைய டைம் குடுத்துருக்கான். குடுத்து நம்மள்ட்ட சொல்லியிருக்கான். நீங்க அப்புறம் பேசாதீங்க. அவதூற பரப்பாதீங்க. இதனால ஒரு குடும்பம் சீரழியும்போது இந்த சமூகமே சீரழியும். யோசிச்சு பாருங்க. சிந்தித்து பார்ப்பவர்களுக்கு தான் நல்லுணர்வு ஏற்படுங்கிறான் ரப்பு. என் கண்ணியத்திற்குரியவர்களே, ஒருவரை பற்றி நம்ம புறம் பேசுறோம்னா, அந்த இடத்துல யோசிங்க. அவங்க கெட்டவங்களாவே இருந்துட்டு போட்டுமே! அவர்களுக்காக துவா செய்வோம். யா ரப்பே! இவர்களுடைய உள்ளத்தில நல்லுணர்ச்சிய குடு ரப்பே! அப்படின்னு துவா செய்வோம். அந்த இடத்துல ஒரு ஒரு நல்ல தேவைகள், நல்ல ஒரு திருமண காரியங்களுக்கு போயிருக்கோமா, அங்க இருக்கக்கூடிய மணமக்களுக்கு துவா செய்வோம். இல்ல வேற ஏதோ ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருக்கோமா, குழந்தைகளுடைய அந்த பெயர் சூட்டு விழாவிற்கு போயிருக்கோமா, அந்த குழந்தைக்கு துவா செய்வோம். நம்ம உறவினர்களோடு சந்தோஷமாக பேசி மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்கோமா, யா ரப்பே! அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக்க ஷுக்ரியா. ரப்பே! எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உனக்கே நன்றி ரப்பே! அப்படின்னு அல்லாஹ்வை புகழுவோம்.
நம்மளுடைய நம்மளுடைய இந்த நல்ல நல்ல அ இந்த இந்த உள்ளங்கள வந்து நல்ல விதமாக நம்ம பண்படுத்தும்போது தான், நம்ம சிறந்த நற்குணமுடையவர்களாக ஆகுறோம். இதுதான் ரப்பு விரும்புறான். இப்படிதான் இருங்கன்னு சொல்றான். என் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படித்தான் இருங்க. நல்லவர்களும், தீயவர்களும் சமமாவார்களா? நீங்க நல்லவர்களாகவே இருங்க. ரக்கீபுன் அதீதாங்கிற வானவர்கள் நான் உங்கள்ட்ட போட்டிருக்கேன். உங்கள கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்கிட்ட வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. எதையும் எதையும் விட்டு வைக்க மாட்டாங்க. அதனால அடுத்தவர்கள்ட்ட பேசுவத கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகள பேசிடாதீங்கங்கிறான் ரப்பு. ஒரு தடவ ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போயி என்ன சொன்னாங்களாம், உங்களுடைய இன்ன மனைவி யார? சஃபியா ரலியல்லாஹு இன்னொரு மனைவியான சஃபியா ரலியல்லாஹு அவங்கள்ட்ட போய் சொன்னாங்களாம். எப்படி அது மறைமுகமா சொல்லியிருக்காங்க. எப்பவுமே சஃபியா ரலியல்லாஹு வந்து கொஞ்சம் குள்ளமா தான் இருப்பாங்களாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அ கொஞ்சம் வந்து குள்ளமாக தான் இருப்பாங்களாம். அத வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து அது ஒரு ஒரு சாதாரணமாவே கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்போ வந்து நம்மளுடைய கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? சஃபியா ரலியல்லாஹு அவங்க வந்து உயரம் குறைவாக இருந்ததை மறைமுகமாக சுட்டிக்காட்டுறாங்க. அத கேட்ட நம்மளுடைய கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? மிகவும் கண்டிப்போடு, "ஆயிஷா, நீ ஒரு வார்த்தைய பேசியிருக்கிற." என்ன வார்த்தை? அவங்க உயரம் குறைவாக இருந்தாங்கன்னு சுட்டிக்காட்டிட்டாங்க. "நீ ஒரு வார்த்தைய பேசியிருக்கிற. அதை கடல் நீரில் கரைத்தாலும், மொத்த கடல் நீரும் நிறத்தாலோ, சுவையாலோ மோசமாக கலங்கிவிடும்." அப்படின்னு நம்மளுடைய கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களாம். நம்ம சர்வ சாதாரணமா சொல்றோம். "ஏன் அங்க பாருப்பா, எவ்ளோ குண்டா இருக்கா. சாப்பிட்டு சாப்பிட்டு இவ்ளோ குண்டா போயிட்டா போல இருக்கு. ச்சே! இவ என்ன இவ்ளோ ஒல்லியா கருப்பா இருக்கா. என்ன ஒரு படைப்பு." அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம உண்மையிலே பேசுறோமா இல்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பானவர்களை யோசிச்சு பாருங்க. "அப்பா எவ்ளோ ஹைட்டா இருக்காருப்பா. இவரு எவ்ளோ குள்ளமா இருக்காருப்பா." அப்ப நம்மளுடைய இந்த பேச்சுகள்லாம் எந்த கடல்ல போட்டா எல்லா கடலுமே வங்காள விரிகுடாலேருந்து பெரிய பெரிய அரபிக் கடல்லேருந்து எல்லா கடலுமே கெட்டு போயிடும். நம்ம பேசக்கூடிய இந்த வார்த்தைகள் அங்க போய் விழுந்துச்சுன்னா, யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா நமக்கு வந்து ரப்பு சலுகை குடுத்துருக்கான். நம்ம நெறைய இஸ்திக்ஃபார் ஓதணும். "இதுவரைக்கும் நான் பேசிட்டேன் ரப்பே. இனி நான் பேச மாட்டேன் ரப்பே. என்னுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு ரப்பே." அப்படின்னு நம்ம இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, "நீ இல்லாத சமயத்துல, அதுக்குரஹாக இதா காப அன்க பிமா துஹிப்பு அன் யதுகுரக பிஹி." وَتَعَدْ مِنْهُ مَا تُحِبُّ أَنْ يَخْدِعَ மின்கா. நீ இல்லாத சமயத்துல உனது சகோதரன் உன்னை பற்றி எப்படியெல்லாம் நல்ல விதமாக பேச வேணும்னு நீ விரும்புறல்ல, அதே போன்று உன் சகோதரன் சகோதரி இல்லாத நேரத்துல நீ அவனை பற்றி நல்ல விதமாக பேசு. நீ இல்லாத சமயத்துல உன்னை பற்றிய எந்த மோசமான தகவல்களை உன் சகோதரன் பேசாமல் தவிர்க்க வேண்டும் என்று நீ விரும்புறியோ, அதே போன்று அவன் இல்லாத சமயத்துல அவனுடைய மோசமான தகவல்களை பற்றி நீ பேசாம தவிர்ந்துக்க. மற்றவர்களை புறம்பேசும் சபைகள்ல நீ இருந்தன்னு வச்சுக்கயேன், கண்டிப்பா அந்த சபைய விட்டு நீ அதான் நகர்ந்து போயிடு. ஒரு புறம் பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல நீ உட்கார்ந்திருக்காத, கூட்டு சேராத. அவர்களோடு சேர்ந்து நீயும் புறம் பேசாத. அந்த பாவத்துல பங்கெடுத்துக்காத. நீ போயிடு. அப்படி இல்லாட்டி அவங்கள்ட்ட சொல்லு. இது தவறுப்பா, இத செய்யாதீங்கன்னு சொல்லு. கேட்கலையா, நீ அந்த இடத்த விட்டு போயிடு. சவாத்து து ஜாரிஹி வமன் ஃபஅன்த தனியன் ஹோல்கின் ஃபி ஜரைத இதா. அருவருக்கத்தக்க செயல் எங்கெல்லாம் நடக்குமோ, அங்க நீ இருந்தாலும் நீயும் அந்த செயலை செய்தவனைப் போன்று தான் ஆகிவிடுவாய். உனக்கும் நீ பேசலன்னாலும் உனக்கும் அந்த இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறதுனால, அவர்களுக்கு என்ன தீமைகள் கிடைக்குமோ, என்ன தண்டனைகள் கிடைக்குமோ, உனக்கும் சம அளவுல அளவுல உனக்கு தீமைகள் உண்டுன்னு சொல்றாங்க. அதற்கு மாறாக ஒருவரை பற்றி விரும்பத்தகாத வகையில யாரேனும் புறம் பேசுனாங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கள நீங்க தடுத்துருங்க. மேற்கொண்டு பேச விடாதீங்க. ஏன்னா கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? யார் தன் சகோதரனின் மரியாதையை, கௌரவத்தை காப்பாற்றுகிறாரோ, அல்லாஹ் அவருடைய முகத்தை நாளை மறுமையின் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுகிறான்.
அல்ஹம்துலில்லாஹ். பாருங்க, ஒரு சகோதரன பத்தி, ஒரு சகோதரிய பத்தி புறம் பேசக்கூடிய அந்த இடத்துல, "பேசாதீங்கப்பா, இது தப்புப்பா, அல்லாஹ் தடுத்திருக்கான்ப்பான்னு" நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாரி சொல்லக்கூடிய நம்பள, அந்த நரக நரக நெருப்பிலிருந்து நம்மளுடைய முகம் பொசுங்காத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் வந்து நம்மள காக்குறானாம். அல்லாஹு அக்பர்! அல்லாஹ் எவ்வளோ பெரிய ரஹீம் ரஹீமீன், ரஹ்மான் ரஹீமீன். கருணையாளருக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறான் ரப்பு. நம்ம அனைவரும் இதுவரைக்கும் செஞ்சுட்டோம். இனிமேலும் இந்த மாதிரி பாவமான காரியங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த புறம் பேசுவதால என்ன தண்டனை கிடைக்குங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஒரு தடவ ஒரு கபர கடந்து போயிட்டு இருக்கும்போது, அங்க அப்படியே அந்த கபரில் நடக்கக்கூடிய அந்த அதாபு, அந்த வேதனை வந்து நம்மளுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியுது. கேக்குது அந்த சத்தம். அந்த அதாபு சத்தம் கேக்குது. உடனே என்ன செய்றாங்க, ஒரு பச்சை மட்டைய எடுத்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கறாங்க, "யா ரசூலல்லாஹ், ஏன் அந்த கபர் மேல அந்த பச்சை மட்டைய வச்சீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, 2 விஷயத்துக்காக அப்படின்னு. ஒண்ணு என்னன்னா, அந்த மனிதன் வந்து நின்று கொண்டு சிறுநீர் கழித்தான். இன்னொன்னு புறம் பேசினான். பாருங்க, புறம் பேசுறதுனால கபரிலும் கபரிலும் தண்டனை உண்டு. மறுமையில நரக வேதனையும் உண்டு. பொசுக்கி எடுத்துரும் நரகம். நரக நெருப்பு அவ்வளோ மோசமானது. கோடை காலத்துல அதனுடைய அந்த நரகம் மூச்சு விடக்கூடிய அந்த காற்று, அதுல அதுல ஒரு பகுதி தான் நமக்கு வந்து இந்த கோடை வெயில்ல வந்து நம்ம இருக்கிறோம். அதையே வந்து அப்பா முடியலப்பான்னு ஏசி போட்டுக்கிறோம், ஃபேனை போட்டுக்கிறோம், தண்ணி அள்ளி ஊத்திக்கிறோம், அப்படி இப்படின்னு ஆசுவாசப்படுறோம். ஆனா நரக நெருப்ப நம்மளால என்ன செய்ய முடியும்? ரப்பு சொல்லியிருக்கான், நான் உங்களுக்கு உலகத்துல எல்லாமே கொடுத்துட்டேன், நல்லதும் கொடுத்துருக்கேன், கெட்டதும் கொடுத்துருக்கேன். நீங்க கரெக்டா எடுத்து ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு நம்ம கையில கொடுத்துட்டான் சாய்ஸ. நம்ம அதெல்லாம் விளங்காம, அத சொல்லக்கூடியவர்கள, ஆமா பைத்தியக்காரங்க இவங்க ஏதாவது சொல்லுவாங்க, ஏதாவது பேசுவாங்கன்னு காது குடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறோம். என் கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, என்னுடைய முஃமினான சகோதரிகளே, அல்லாஹ்வின் பொருத்தத்தை நாம் எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக உங்கள்ட்ட நான் பேசுறேம்மா. இது சும்மா பயான் சொல்லிட்டு இவங்க போறாங்க, நம்மளுடைய சகோதரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போறாங்க, எல்லாரும் சொல்ற மாரி சொல்லிட்டு போறாங்கன்னு தயவு செய்து இருக்காதீங்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையில இத நீங்க படிப்படியாக எடுத்துக்கங்க. தயவு செய்து யாரும் யாரையும் பற்றி புறம் பேசாதீர்கள். தவறான காரியங்களை பேசாதீர்கள். அவதூறு பரப்பாதீர்கள். இதுதான். புறம்டா என்ன? அவதூறுண்டா என்னான்னு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். அதேபோல புறம் பேசுவதால என்ன தண்டனைகள் கிடைக்குங்கிறதையும் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ஒரு இடத்துல புறம் பேசும்போது, அந்த இடத்துல தடுத்தா என்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். என் அன்பான கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க நல்ல விதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள பயன்படுத்திக்கங்க. புறம் பேசுவதை விட்டு உங்கள் நாவை கட்டுப்படுத்திக்கங்க. நாக்கு கத்தி மாதிரி. நாக்க எப்பவுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? உங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுப்பு இருக்கு பார்த்தீங்களா? அது மோசமானது. நீங்க அத கரெக்ட்டாக பயன்படுத்திக்கங்கன்ருக்காங்க நம்மளுடைய கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. என் அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எப்பவுமே இந்த நாக்க அசைக்கும்போது பார்த்து அசைங்க. கத்திய சரக்க புரக்கன்னு நம்ம வீசிடுவோமா? கத்தி பட்டா காயம் தானே! அதே போல தான் நாக்கு. இந்த நாக்கால தான் நம்ம புறம் பேசுறோம். இந்த கண்களாலயும், இந்த கைகளாலயும், நம்மளுடைய சைகையின் மூலியமாகவும் வந்து நம்ம புறம் பேசுறோங்கிறதையும் நான் உங்கள்ட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன். என் கண்ணியத்திற்குரிய அன்பானவர்களே, தயவு செய்து, தயவு செய்து, தயவு செய்து யாரும் புறம் பேசக்கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதரிகளும் உயர்வான சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சுவனத்தை அடையணும் அப்படின்னு அதிக அதிக நான் உங்களுக்காக துவா செய்றேம்மா. என் ஈமான் கொண்ட நல்ல அடியார்களே, அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள். இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களின் நேர்மையாக அதிகாரம் வகிப்பவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் தனது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லும் அதாவது ஸலவாத் சொல்லும் செயலை தன்னிடமிருந்தே தொடங்கி அதில் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை முஃமின்களாகிய நம்மையும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லச் சொல்கிறான். நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய தூதர்களும் வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள். என்னுடைய நம்பிக்கையாளர்களே, நீங்களும் நம்மளுடைய கண்மணி நாயகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது
சலவாத்தும் சலாமும் எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இந்த நாக்கால. யா அல்லாஹ், எங்கள் தலைவரும், எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர்களின் மீதும், தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும், ஸலவாத் எனும் ஈடேற்றத்தையும், சலாம் என்னும் அமைதியையும், பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. என்னுடைய ரஹமானே, புறம் பேசாமல் இருக்கும் வகையில் எங்கள் நாவுகளை நீ தூய்மையாக்கி வைப்பாயாக. மற்றவர்கள் மீது கொண்டிருக்கும் வெறுப்புணர்ச்சியை எங்கள் உள்ளத்தில் இருந்து நீ அகற்றி விடுவாயாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பானவர்களே, இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு, உங்கள்ட்ட இந்த மாதிரியான கெட்ட பழக்கங்கள் இருந்தா அதிலிருந்து நீங்க வெளிய வந்துரணும். அது போதும்.